ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அது டிராகன் பால் ஜிடிங்கிற ஒரு நான் கேனன் ஸ்டோரியை பற்றி ஒரு சின்ன தகவல். அது ஜிடி கோகுன்னு இருக்க பார்த்தீங்களா, அவர் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். அது ஜிடி யூனிவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான ஒரு ரொம்பவே அடிமட்ட யூனிவர்ஸ் ஜிடி யூனிவர்ஸ். இதுக்கே காமிச்ச யூனிவர்ஸில் ஜிடி யூனிவர்ஸ் கம்மி. அது இந்த ஜிடி கோக்கு, அதாவது இந்த லாஸ்ட்டு அந்த ட்ராகன் கூட போவார், ட்ராகன் கூட. அதுக்கப்புறமா அவர் ரொம்ப பவர்ஃபுல்லு. 100 இயர்ஸ் கழிச்சு அவர் ரொம்ப பவர்ஃபுல், இருக்குது எல்லாரோடய பவர்ஃபுல். ஏன் நம்ம சூப்பர் கோக்குவோடய பவர்ஃபுல்லாம் சொல்லிட்டு இருப்பீங்க. ஆனால் அது இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு தப்பான விஷயங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஜிடி கோக்கோட எண்டிங்க்கு அப்புறமா எபிசோட்ஸ் நமக்கு வரல அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அதுக்கு அப்புறமா ஒரு கன்க்ளூஷன் மாதிரி ஒரு எபிசோட்ஸ் வந்துருக்குது. அதுக்கே ரியலி ரிலேட்டிவ் கிடையாது, பட் அது ரெண்டுமே ஒரு கனெக்டிங் தான். ஸோ அந்த ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டிராகன் பால் ஏஎஃப் ஸ்டோரி. நம்ம டிராகன் பால் ஏஎஃப் ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா, அவர் புதுசாக இன்னொன்று ரெடி ரெடி பண்ணாங்க. அது ஜிடியோட கன்டினியூஷன் மாதிரி. அந்த ஸ்டோரியில் சூப்பர் சைன் 5, 6, 7, 8, 9 சும்மா கலக்கி வச்சு சூப்பர் சைன் 10க்கெலாம் கிளப்பியிருக்காங்க. இதை பார்க்காதவங்க எஸ்எஸ்ஜே கோகு ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதை பார்த்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கோகு பவர்ஃபுல் இல்லை, அதாவது அவருக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. அது டிராகனோட ட்ரெயின் எடுத்தாலுமே அவர் பவர்ஃபுல் கிடையாது. ஸோ கன்க்ளூஷன் என்னன்னா, டிராகன் பால் ஜிடியில் இருக்கிற அதாவது 100 இயர்ஸ் கோக்கு பவர்ஃபுல் கிடையாது. அவரே பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. அதாவது அது நார்மல் ஒரு ஈக்குவலில் தான். அதாவது ட்ரூ ஆல்டர்னேட்டிவ் அளவுக்குலாம் வராது. ஸோ நான் ஒரு சாதாரண லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ்.